வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். 1969ஆம் ஆண்டு இந்திய அளவில் காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டதை நாம் அறிவோம். அதற்கு முன்னோட்டமாக தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இங்கிருந்துதான் அந்த பிளவு பெரிதாயிற்று என்று கூட சொல்லுவதற்கு பின்னால் வாய்ப்புகள் இருந்தன. 1969 ஜூன் 5ஆம் நாளிட்ட மெயில் என்னும் ஆங்கில நாளேட்டில் அப்போது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவராக இருந்த சி. சுப்பிரமணியம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் அவர் காமராஜரை சற்று கடுமையாகவே சாடியிருந்தார். காமராஜர் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது பொள்ளாச்சி மகாலிங்கம் தமிழ்நாடு அமைச்சர்களுக்கு ஒரு விருந்தில் மது வகையறாக்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னதாகவும், எப்போது, எங்கே நடந்தது, யார் கொடுத்தார்கள் என்று பொள்ளாச்சி மகாலிங்கம் கேட்டதற்கு காமராஜர் விடை சொல்லவில்லை என்பதால் மகாலிங்கம் காமராஜருக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் என்றும், இப்படிப்பட்ட சூழல் தொடருமானால் நான் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக நீடிக்க விரும்பவில்லை என்று அந்த அறிக்கை சொல்லிற்று. எனவே இப்படி இங்கே தமிழ்நாட்டில் தொடங்கிய அந்த நிகழ்ச்சி இந்தியா முழுவதும் வெடித்து காங்கிரஸ் இரண்டு பிரிவாக பிரிந்தும் போயிற்று.